மாவட்டத்தில் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி விழா துவக்க விழா முதல் நாளில் அகிலாண்டேஸ்வரி அம்மனிற்கு அலங்காரம் செய்து பாரம்பரிய பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் அருகே குடியிருக்கும் வீட்டிற்கு மின் இணைப்பு கேட்டு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பச்சையம்மாள் என்ற பெண் வேதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகளும் பட்டா வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் குடியிருப்பு பகுதிக்கு மின் இணைப்பு அல்லது பட்டா வழங்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 3 மணி நேரம் இடைவிடாது வெளுத்து வாங்கிய கனமழையால் நீர் நிரம்பி சாலைகளில் தேங்கிய நிலையில் வாகனங்கள் சிரமத்துடன் ஊர்ந்து சென்றது. இதனால் அப்பகுதி வாகன ஓட்டிகள் பெரும் சிரமம் அடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அங்காளம்மன் கோயிலில் நவராத்திரி விழா கோலாகலமாக தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே நியாய விலைக்கடை இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் அப்பகுதி மக்கள் புதிதாக நியாய விலைக்கடை கட்டித்தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பொருட்கள் வாங்கும் கிராம மக்களுக்கு உயிருக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து ஏற்படலாம் என்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நம்ம பரனூர் கிராமத்தில் ஒரு ரேஷன் கடை கட்டி கொடுக்க சொல்லி 1 வருஷமா 1.5 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரேஷன் கடை பழுதாகி போய் 1 கிலோமீட்டர் தாண்டின இடத்துல ரேஷன் கடை இருக்குது. இங்கேருந்து யாரும் போக முடியல. பழுதான நாள்லேருந்து அரசுக்கு பல தடவை சொல்லியும் அந்த ரேஷன் கடையை கட்டி கொடுக்க இழிகிற தருவாயில் இருக்குது. அந்த ரேஷன் கடையை புதுசாக கட்டி கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஊர் மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உடையதாக இருக்கும். அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நவராத்திரியை முன்னிட்டு பூமாரியம்மன் கோயிலில் 10,000க்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் பூஜையில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கால்வாயில் விழுந்த நபரை கண்டுபிடிப்பதற்காக வைகை அணையில் இருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வந்த நீரை அதிகாரிகள் நிறுத்தினர். தொடர்ந்து நீர்வரத்து குறைந்ததும் பாசன கால்வாயில் விழுந்த நபரை மீட்ட பின்னர் மீண்டும் நீர் திறக்கப்படும் என்று பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி மாயார் செல்லும் சாலை நடுவே காட்டு யானை தனது குட்டிக்கு பால் கொடுத்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. மேலும் இதனால் இருபுறமும் வாகனங்கள் நின்ற நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் வடகரை மேட்டுக்கால் பகுதியில் ஊருக்கு அருகில் ஒற்றை காட்டு யானை சுற்றித் திரிந்த நிலையில் அங்குள்ள விவசாயிகள் அதனை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வரும் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்கான முழுமையான முயற்சியை வனத்துறை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் வைகோ பிறந்த நாளை முன்னிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கும் நிகழ்வு ராயபுரம் பகுதி கழக செயலாளர் விஜய் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தொழிலாளர் அணி செயலாளர் ஆறுமுகம், பகுதி தலைவர் ராமநாதன், பித்தளை செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு மாடர்ன் ரைஸ் மில்லில் இருந்து வெளியேறும் தவிடு, உமி போன்ற கழிவுகள் குடிநீர் மற்றும் உணவுகளில் படிவதால் சுவாச பிரச்சனை உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் ரைஸ் மில்லில் ஆய்வு மேற்கொண்டு கழிவுகளை அகற்றவில்லை என்றால் குடியிருப்பு வாசிகள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்போவதாகவும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதை பொல்யூஷன் கண்ட்ரோல் அதிகாரிகளே கடிதம் கொடுத்துள்ளார்கள். அப்படி இருந்தும் இவர்கள் இந்த மாடர்ன் ரைஸ் மில் அதிகாரிகளும் கடலூர் ரீஜியனல் மேனேஜர் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அலுவலர்களும் நமது மாவட்ட சுற்றுச்சூழல் அதிகாரி அவர்களுக்கும் இன்னும் மற்றுமுள்ள அனைத்து அலுவலர்களுக்கும் பலமுறை தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதை நாங்கள்
அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகாமல் உண்ணாவிரதமோ அல்லது சாலை மறியலோ இல்லாத அளவிற்கு உடனடியாக முடித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுக்காநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயராமன், சண்முகம், ஜெயகோபால், மணி ஆகியோர் தங்களது தந்தையின் 2.5 ஏக்கர் நிலத்தை பத்திரம் செய்து விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி குணசேகரன் என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரித்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்முடியனூர் கிராம நிர்வாக அலுவலர் குணாநிதி வாரிசு சான்றிதழ் கேட்டு வந்த பிரவீன் என்பவரிடம் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கும் பொழுது லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் குணாநிதியிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி மேம்பாலத்தை இடித்துவிட்டு புதிய மேம்பாலம் கட்ட வலியுறுத்தி பார்த்திபன் என்பவர் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். மேலும் முறையான திட்டமிடல் இல்லாத காரணத்தால் கட்டப்பட்ட மேம்பாலத்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் சரியான நேரத்திற்கு செல்ல முடியாமல் கடும் அவதி அடைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து சமய அறங்காவலர் குழு உறுப்பினர்களை பதவி பிரமாணம் செய்ய விடாமல் தடுக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் குறித்து புகார் மனு அளிக்கப்பட்டது. மேலும் மீனூர் கிராம திமுகவினர் இருதரப்பாக பிரிந்து மோதலில் ஈடுபடுவதால் இதுபோன்ற பிரச்சனைகள் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் மித்தநத்தம் கிராம விவசாய நிலங்களில் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் புகுந்ததால் நெல், வேர்க்கடலை, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் இனிவரும் காலங்களில் இதுபோன்று நிகழாமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுக்கு 10,000 செலவு பண்ணக்கணும். இந்த மாதிரி அடிச்சு முடிச்சு ஒண்ணுமே கொடுக்கணும். பிடிச்சிடும். கை போட்டதெல்லாம் போச்சு. எந்த தானும் கிடைக்கல. ஆற்றுல அடிச்சு போன போச்சு தண்ணியில. நான் என்ன பண்றது? ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த வந்தனா சேகர் என்பவர் விஜயவாடாவில் இருந்து வேலூர் மாவட்டம் வழியாக தாவேகா தலைவர் விஜயை பார்க்க நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்து பேசிய வந்தனா சேகர் தான் ஒரு தீவிர விஜய் ரசிகர் என்றும் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் விஜய்தான் என்றும் தெரிவித்துள்ளார். நமது ஆந்திரா விஜய் அண்ணா பிக் ஃபேனு. விஜய் பார்க்கறதுக்கு நான் நடந்து வரணும்னா 5 நாள் ஆயிடுச்சு. ஒங்கோல் நின்று காட்பாடி ஜங்ஷன் வரைக்கும் வந்துட்டோம். இங்கே நின்று அங்கே 3 நாள் ஆயிடுச்சு. தமிழ்நாடுக்கு தான் நெக்ஸ்ட் சிஎம் விஜய் அண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.